உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த சனி பயிற்சியோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா மகராசி தான். இதுல இருந்து தப்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகராசி. மலை மேல போய் ஒரு சூரிய பகவானை கும்பிடுவது, அது சிவன் கோயிலுக்கு போய் நின்று கும்பிடுவது நல்லது. கும்பராசிக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன? சிவனை கட்டி பிடிச்சு சிவனே கதின்னு கிடக்கணும். திருவண்ணாமலையோ சதுர்கை மலையோ இல்ல பருவத மலையோ ஏக கத்துக்கணும். மீனம் ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது? 7 ஆரம்பிக்கும் முன்னாடியே நம்ம சொன்ன 7 ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. இப்போ இந்த 1.5 மாசம் ஜாக்கிரதையாகணும். வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பொன்முனி ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வருகிற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்க போகிறீங்க. ஸோ அப்படி நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க சார். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பயிற்சினாவே எல்லாம் பயப்படுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த சனி அப்படிங்கிறவர் நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 12 ராசிகளும் என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல முக்கியமாக பார்க்குறதுல யார் யாருக்கு இந்த 7 நடக்குது, ஸோ யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டத்திலேயே மேஜரான விஷயம் இல்லை இந்த உலகத்திலேயே மேஜரான விஷயம் என்னதுங்களா, ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் மாறுதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ ராகுனா 18 மாதம், சந்திரனா 2.25 நாள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும். சூரியனா 1 மாதம், 1 மாத பலன் தான் இருக்கும். ஆனால் சனி மட்டும் 2 வருஷம் ஒரு வீட்டில் இருக்கும். அப்போது உலகத்தையே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சில மாற்றங்கள் அடையும். அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. 2.5 வருஷம் ஆட்டி படிக்கக்கூடிய, இல்லை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை அவமானத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாக மாறும். 2.5 வச்சு தான் இந்த உலகத்துக்கே இப்போ இது பண்ணி விட்டுருக்கான். 2.5 வருஷம் 2.5 வருஷம் 7.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.5க்கு அவ்வளோ பவர் உண்டு. ஓகே. 18 மாதத்துக்கு எப்படி பவர் உண்டோ ராகுக்கு, குரு 1 வருஷம்தான். ஆனால் இதுதான் அதிக காலம் இருக்குது. அப்போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம குருவுக்கு கொடுப்போம், செவ்வாய்க்கு கொடுப்போம். சனி சில பேர் இப்போது நிறைய பேர் பேசி 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 சனினா கெட்டவன் கெட்டவன் மறுபடியும் போய் கெட்டுட்டானா கிட்டினு ராஜயோகம்னு சொல்லியிருக்கான். ஓகே. அப்படியெல்லாம் நிறைய விஷயம் இதற்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி சனியோட ஆதிக்கத்தில் பார்க்கக்கூடியவங்களை எல்லாத்துக்குமே சனி கெடுதல் பண்ணாது, பயங்கரமாக கெடுதல் பண்ணாது. பயங்கரமான கெடுதல் பண்ணக்கூடியது சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான 7.5 பாடாப்படுத்திடும். ஓகே. அப்போ ரொம்ப பாடாப்படுத்திடும். சுக்கிரனோட ஆதிக்கப்பட்டவங்க, புதனோட ஆதிக்கமெல்லாம் மீடியமாக கஷ்டத்தை கொடுக்கும். அதுலேயும் மிதுனம் புதனோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு அவன் தப்பு பண்ண மாட்டான். ஓகே. 7.5 வந்தால் தப்பு பண்ணாது. இப்படி நிறைய கணக்குகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் 7.5 பிடிக்குதா பிடிக்கலையா அதுக்கப்புறம் 2வது. அதே மாதிரி ஒரு ராசிகளுக்கு 9 பாதம் இருக்கும். ஒரு ராசிக்கு 4, ஒரு நட்சத்திரத்துக்கு 4, 2.25 நட்சத்திரம் சேர்ந்தது 9 பாதங்கள். அப்போது முதல் பாதம் கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த முதல் பாதத்துக்கு உண்டான 7.5 பாதிக்கும். கிராஸ் பண்ணி 2ஆம் பாதத்துக்கு போகும்போது அதே 2ஆம் பாதத்தில் பிறந்தவனுக்கு பாதிப்பு கம்மியாகும். ஓகே. இது யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. இதில் சொல்லி நாம் கொஞ்சம் யாரும் சொல்லாத விஷயத்த கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த 7.5க்கு ஆரம்பிக்க முன்னாடி இந்த சனி
பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஓகே. மகா விஷ்ணு, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி, சிவன். இதுக்கு மிகப்பெரிய போட்டிகள் இருக்குது. சிவன் பெருசா, பெருமாள் பெருசா, பட்ட பெருசா, நாமம் பெருசா அப்படின்னு பெரிய அந்த காலத்துலேருந்து இப்போ வைக்கி சண்டைகளும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நியூஸில் காஞ்சிபுரத்தில் ஏதோ கோயிலில் நான் இது பண்ண மாட்டேன், வடகலை தென்கலை பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ இல்லை, இது 500 வருஷத்துக்கு முன்னாடியே நீயா நானுன்னு போட்டிக்கு ஒருத்தன் வந்தான். அதனால தான் சுத்த திருக்கணிதம் என்னோடது தான் ஒரிஜினலு. திருக்கணிதத்தை சுத்த திருக்கணிதமாக மாற்றினாங்க. இப்போ என்னன்னா சுத்த திருக்கணிதத்தில் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி மாறுது. ஆமாம். நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எப்போ கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம்தான் 1 இருக்குதுங்காங்க. அமாவாசையும் பௌர்ணமியும் நாள் மாற்றலை. அமாவாசை இந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுதோ அதே பஞ்சாங்கம் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இன்றைக்கி அமாவாசைங்காங்க. அப்போ எப்படி இதெல்லாம் 1 year 6 மாதம் 2 தடவை குரு பயிற்சி மாறுது, 2 தடவை சனி பயிற்சி மாறுது. இதனால தான் எதிராளி ஈஸியாக, அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் ஈஸியாக இதை கிண்டல் பண்ணி நாசம் பண்ணி வகை பார்க்குறாங்க. அது ஒரு காரணமாக இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கல, ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன். அந்த இதெல்லாம் சனியோட இது. அப்போது நீங்கள் மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக சுத்த திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணணும் அங்கிறது என்னோட முழுமையான இது. சுத்த திருக்கணிதம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முக்காவாசி ஜோசியம் ஜெயிக்கும். ஓகே. ஏன் காவாசி இல்லை அப்படின்னா அதெல்லாம் உட்காந்து இதையே ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாலும் பண்ணியிருக்காங்க. அஸ்டாவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ரொம்ப நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எல்லாமே போட்டிருக்காங்க. மாந்தியே கண்டுபிடிச்சவங்க காலத்தில் கம்ப்யூட்டர் ஜாதகம்னு ஃபஸ்ட்டு வந்ததே அவங்க தான் பண்ணாங்க. கேரளாவில் வச்சு எல்லாம் பண்ணாங்க. இது என்னன்னா இந்த சனியோட ஆதிக்கத்தை கண்டுபிடிச்சி இது என்ன. இப்போ 1 வருஷத்துக்கு இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒருத்தன் சொல்லுவான். மக்கள் எதை நம்புவாங்க? கண்டிப்பாக அது குழப்பமாக தானே இருக்கும். இதை தெளிவுபடுத்திட்டு தான் இது 7.5 வந்ததா வரலையா, ஒருத்தனுக்கு 7.5 வந்ததுன்னு இப்போ தெரிஞ்சு போகும். இந்த மார்ச் 29 தெரிஞ்சு போகும். அதுக்கு முன்னாடி கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ மீனத்தில் ராகும், கும்பத்தில் சனியும் இருக்குது. இந்த சனி பயிற்சி எங்கே போகும்னா மீனத்துக்கு போகும். மீனத்தில் ஆல்ரெடி ராகும் சனியும் சேர்ந்துருந்தால் அந்த ராகு வீட்டு விட்டு வெளியில் வரதுக்கு மே மாதம் ஆகிடும். மே மாதம் 15 16 வாக்கில் வருது, ராகு பயிற்சி மாறுது. இப்போ என்ன ஆகும்னா அந்த காலகட்டத்தில் சனி ராகு மீனத்தில் உட்காந்தால் நோய்களை மீண்டும் வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். 2 மாதம் பயங்கர பாடாப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அந்த 2 மாதம்தான் பயமுறுத்தும், அச்சுறுத்தும். உலக நாடுகளை பயப்படுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்களே இந்த லாக்டவுனு, இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் பயப்பட தேவை. நோய்கள் எல்லாம் ஆமாம், மீனத்தில் ராகும் சனியும் சேர்ந்து ஒரு 2 மாதம் பயனுக்குது, 1.5 மாதம் பயனுக்குது. அந்த 1.5 மாதத்தில் மிகப்பெரிய சிக்கல்களும் பெரிய குழப்பங்களும். தண்ணி தீ பிடிக்கும், வெறும் தண்ணி தீ பிடிக்கும், தண்ணியில் தீ எரியும் சொல்லியிருக்கான். வெறும் தண்ணியில் எப்படி தீ எரியும்னா, அப்போ தண்ணியே சூடாய் தீ பிடிக்கிற அளவுக்கு காடுகள் தீ பிடிக்கும், மலைகள் தீ பிடிக்கும், தண்ணி தீ பிடிக்கிற அளவுக்கு பச்சை இலைகள் தீ பிடிக்கும். அது மேலே சனியும் ராகும் உட்காந்தா அவ்வளோ பெரிய பிரளயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் யாருமே சொல்லாத விஷயங்கள். நீங்கள் இதுவே பார்த்ததில்ல. இந்த ராகும் சனியும் மீனத்தில் உட்காரும்போது மிகப்பெரிய பெருமாள் கோயிலுக்கே ப்ராப்ளம் வரும். மீனத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கே இந்த பாட்டு நாமம் போட்டவங்களுக்கே பெரிய ப்ராப்ளம் வரும். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும் ராகும் இப்போ அந்த ராகு பிரிஞ்சு கும்பத்துக்கு வரும்போது வேற விதமான இதை நோக்கி போயிடும். ஓகே. இப்போ பொதுவாக இந்த மீனம் ராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ சனி மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்கிறதுனால நீர்நிலைகள்லையும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது உண்மைதானா? உண்மைதான். ஓகே. என்ன மாதிரியான பாதிப்புகள்? இப்போ தீ பிடிக்கும் சொல்லிடுங்க.
தண்ணியில தீ தீ பிடிக்கும் வரி அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அதை நாம் இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அந்த காலத்தில் தண்ணி தீ பிடிக்கும் அப்படின்னா ஒருவேளை வறண்ட தீ பிடிக்குமா, இல்லை தண்ணியே தீ பிடிக்குமா, தண்ணி பிடிக்கிறவளுக்கு சூடு பிடிக்குமா அப்படிங்கிறது நம்ம அது நம்மளோட இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உணர்ந்துக்கணும். ஓகே. குன்று மீது பேசுவான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எங்கே குண்டெல்லாம் இடிச்சு, குன்றுனா மேடைன்னு நம்ம எடுத்துக்கணும். மேடை மீது நின்று பேசுவான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இந்த சனி இதெல்லாம் பண்ணுங்க விஷயத்த முடிக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா மகராசிக்கு 7.5 விடப்போகுது. அப்படி விட்டால் மகத்தில் இருக்கவங்கெல்லாம் அப்பாடின்னு நாம சொல்லலாம். ஆஹா ஓஹோன்னு இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இந்த 7.5 காலத்தில் ஒருத்தர் கூட பேட்டிங் கூட கொடுத்தாரு, இந்த 7.5ல் அவர் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர் படுக்க வச்சு இதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரச்சனை வரும். இனிமேல் தான் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை வரும். ஏன்னா 7.5 விட்டுடுச்சு. ஒரு 7.5ல் ஒரு ஆளை கொள்ளாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது சனியோட வீட்டு. இனிதான் தலைவருக்கு ப்ராப்ளம் வரும். வரும். அதுவும் வரப்போகிற காலம் இல்லை. இந்த ராகு இடம் பயிற்சி ஆகி அப்போ குருவும் இடப்பயிற்சி மாறி இப்போ குரு நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இடப்பயிற்சி மாறி அப்படியே ஆகிடும். இந்த வருஷம் கடைசி ஆகிடும். ஆனால் 7.5 விட்டக்கப்புறம் தான் ஒரு செய்தி வரும். இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா பொது, அதாவது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். இப்போ வெறும் இது மட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், என்ன ஃபாலோ பண்ணணும், நான் என்ன சொல்கிறேன்னு ஃபாலோ பண்ணால் இது புரியும், ஃபியூச்சரில் புரியும். அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது, அவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன? இப்போதான் அவங்களுக்கு 7.5 முடிஞ்சு மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போதான் 7.5 முடிஞ்சு தனுசு ராசிக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த 7.5 விட 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும். கொஞ்சம் எது பண்ணாலும் ஏப்ரல் மேக்குள்ளே பண்ணிடணும். என்ன பண்ணுறனாலும், ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறனாலும் எது பண்ணுறனாலும் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். அடுத்த வருஷமெல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் போகும். சிக்கல் ஏற்படும். ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்கல்ல, கல்யாணமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே இந்த படிப்பு படிக்கலான்னு, அதில் கான்சன்ட்ரேஷனாக போய் அதில் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை மட்டும் கோலாக நினச்சாங்கன்னா அந்த வில் அம்பு ஜெயிச்சிடும். அதை விட்டுட்டு கொஞ்சம் ஆஸ்லேஷன் மாதிரி இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, அடுத்தது வந்து இதுலேயே லக்னம் நிறையா இருக்குது. அதில் சிம்ம லக்னத்தில் தனுசு ராசியாக இருந்து சிம்ம லக்னமாக இருந்தால் குழப்பத்தை ஏற்படுத்தி சரியான வில்லம்பு இல்லாமல் போகும். காதலும் கூட தோல்வி அடையும், கல்யாணம் முறிவடையும், இல்லை கல்யாணத்தில் சிக்கல் ஏற்படும், திடீர்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும், தொழிலில் பெரிய மந்தம் ஏற்படும். நான் ஒன்று சின்னதாக வச்சுருப்பாங்க, ஆஹா ஒவ்வொன்றும் சம்பாதிப்பாங்க, அதையே கொஞ்சம் பெருசுப்படுத்திப்பாங்க, அந்த பழைய கூட்டம் கூட வராமல் போயிடும். என்னடா பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். உட்காருக்கு இடம் இல்லை, 4 பெஞ்சு சேர்த்தி போட்டோம், அந்த 4 பெஞ்சோட தான் வாழணும் விதி இருந்தால் அந்த 4 பெஞ்சில் தான் அவன் சமைக்கணும், அந்த 4 பெஞ்சில் தான் சாப்பாடு போகணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த அந்த தவறை பண்ணக்கூடாது. பண்ண மாதிரி இருந்தால் இப்பவே ஆரம்பிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், இப்பவே பண்ணிக்கணும். மார்ச் 29க்கு அப்புறம் பண்ணுவது தவறு. 2.5 வருஷத்துக்கு சமாளிச்சு தான் போகணும். ரொம்ப டல்லான ட்ரெஸ் தான் போடணும், தாடி இருந்தே ஆகணும், லைட் தாடியாவது இருக்கணும். தாடியே வைக்கவே மாட்டேன் அப்படி எங்கள் தொழிலில் எங்கள் ஆஃபீஸில் அப்படி முடியாதுன்னா டல் கலர் போடலாம். ஆனால் முடியும் பட்சத்தில் என்ன மாதிரி லைட்டை தாடி விட்டு தான் ஆகணும். தாடி இல்லாமல் நடக்காது. அதுவும் சனி திசையோ சனி இதுவோ சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் கம்பல்சரி விட்டாகணும். எதுக்காக தாடி வைக்கணும்? சனியோட ஆதிக்கம் பண்ணணும். சனியோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறனால, ஹைட்டாக இருக்கிறனால அவனுக்கு சனி ஆதிக்கம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவன் உடம்புலையோ அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேயோ அவனோட நடவடிக்கைலையோ இல்லை தாடியிலையோ அவன் சனி ஆதிக்கம்
விட்டுருந்தால் தான் அந்த வைக்கணும்னு தோணும், அது வச்சாதான் ஜெயிக்கணும்னு தோணும். ஓகே. இதே சிம்மராசிக்காக வைக்க முடியாது, அவங்க சனி திசையே வராது, அவன் வைக்கவே மாட்டான். 7 சனியெல்லாம் வரும், ஆனால் சனி திசை வராது. இவங்களுக்கு சனி திசை ஈஸியாக வரும். அது மிதுன ராசிக்காரங்களுக்கும் சனி திசை வரும். அப்போ இவங்களாம் வச்சாகணும். தாடி கண்டிப்பாக வச்சாகணும். இதுலேயே நான் சொல்லி இப்போ நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தாடி வைக்கக்கூடிய இடமெல்லாம் சொல்லுவேன். தாடி வச்சாகணும். தாடி இருந்தால் தான் அது டல்னஸ் கொடுக்கும். பிரைட்டாக நல்ல கும்முன்னு பட்டையை போட்டு நீட்டாக 10 பேர் சொல்லுவான், காசு கூட கொடுக்கறன்னு சொல்லுவான், 100 ரூபா கொடுக்க சேவிங் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான், அவமானப்படுத்துவான் 10 பேர்த்துக்கு முன்னாடி. அதான் சனி. நீ அவமானத்தை வாங்கிட்டு நீ விட்டாதான் நீ நல்லா இருக்க முடியும். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இருப்பிடம், நல்ல தூக்கம், படுத்த தூங்கக்கூடிய சூழல் வரும். இல்லை என்றால் இது எதுவுமே கிடைக்காம சிக்கல் ஏற்படும். ஒரு நாளாவது ஜெயிலுக்கு ட்ரை பண்ணும், கோர்ட்டுக்கு ட்ரை பண்ணும், ஒரு நாளாவது போயிட்டு வந்தேன்னு வரும் ஹிஸ்ட்ரி. ஒரு நாளாவது அது சொல்லியிருக்காங்க, ஒரு நாளாவது போயிட்டு வந்துருக்கணும். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்போலாம் ஜெயிலெல்லாம் 5 நாள் ரிமாண்டுன்னு ஆக்கிட்டாங்க. அந்த காலத்துல ஒரு நாள் தான் சார், ஒரு நாளாவது வைப்பாங்க. சாதாரண பிரச்சனைக்கு கூட ஒரு நாளாவது வீட்டு உள்ள உட்கார வச்சுட்டு அனுப்புவாங்க. அப்படி எழுதுனது நான் சொன்னேன். காலம் மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் எங்கேயே 15 நாள் ஆக்கிட்டாங்க, 15 நாள் ரிமாண்ட் அப்படின்னு போட்டாங்க. அந்த காலத்துல அந்த ரிமாண்டெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அரசர் காலத்திலேயே ஜெயிலில் போடுவாங்க, இல்லைன்னா காலத்துக்கு போடுவாங்க, இல்லை ஒரு நாளாவது போட்டு அனுப்புவாங்க. சாயந்தரத்துக்குள்ள விடுதலை ஆனவங்கெல்லாம் இருக்காங்க அந்த காலத்துல. இப்போ அது இல்லை. இப்போ ட்ரையல் வாழ்க்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால 4ஆம் இடத்துல இருக்க சனி அப்படி கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அகலக்கால் வைப்பதோ, இல்லை தவறான ஆட்களோட பழகுவதோ, சுகபோக வாழ்க்கை வாழ்வதோ, இல்லை சுகத்தை தேடி அலைவதோ, இல்லை அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான்னு நினைப்பதோ, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவதோ, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுவதோ தனுசு ராசிக்காரனுக்கு கூடாது. தனுசு ராசிக்காரனுக்கு ஏமாந்தா 2வது கல்யாணம் சொல்லியிருக்கோம். இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 99%. இதில் உத்தமம் இருப்பான். துலா லக்னம், ரிஷப லக்னம் எல்லாம் உத்தமன். அப்போ அவன் நல்லா பயங்கர இப்போ நான் அப்படி கட்டவனா அப்படின்னா அது தப்பு. அவன் தப்பே பண்ண மாட்டான். அவங்களுக்கு இதுல இருந்து பாதிப்புகள் எதுவும் கம்மியாகும். ஆனா அவங்களுக்கு தனுசு ராசி வேலை செய்யும். ஆனா இது சொன்னேனே 2வது பொண்டாட்டி அப்படி அதெல்லாம் ஆகாது. இவங்களுக்கு பரிகார ஸ்தலம்னா எந்த கோவில்? குருவை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ராஜ குருவை தேர்ந்தெடுப்பது. இல்ல எனக்கு தெரிஞ்சு குட்டுப்பத்தி சாய்பாபா பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா கோயிலுக்கு சாமி. அப்போ ஒரு பஞ்ச பிரதேச மாதிரி ரொம்ப அழுக்கு பிடிச்சி அவங்களெல்லாம் விட ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக அந்த மாதிரி ஆட்களை, அப்போ 18 சித்தர்களை இல்லை ஏதாவது ஒரு சித்தரை தேர்ந்தெடுத்து கும்பிடுவது நல்லது. மலையாக செல்வது நல்லது. மலை மேலே சதுகை மலை, வெள்ளிங்கிரி மலை, பருவத மலை, திருவண்ணாமலை, இப்படி மலை இமயமலை, இங்கெல்லாம் போய் இந்த 2.5 வருஷத்துக்கு காலத்தை போக்குவது நல்லது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்க வேலை செய்யணும். கொஞ்சம் வருமானம் கண்ணு முன்னாடியே ஜெயிப்பாங்க. கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இது வேணும். துடிக்காம கொஞ்சம் ஆசிலேஷன் பண்ணிக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு 5க்கு வருவான். அப்போ பெரிய யோகத்தை கொடுப்போம். அப்போ அதுதான் மிகப்பெரிய யோகம். அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமை காட்பது நல்லது. கோபம் கை நீட்டுவது தவறு. அவசரப்பட்டு வெளியில் வருவது தவறு. அவசரப்பட்டு உதாசனப்படுத்துவது தவறு. இந்த மகா சிவராத்திரி எல்லா சிவராத்திரிக்கும் நடப்பது நல்லது. எல்லா சிவராத்திரியும் ஏதாவது கோயிலில் நடக்கணும். மகா சிவராத்திரிக்கு மட்டும் கும்பிடக்கூடாது. தனுசு ராசிக்காக சிவராத்திரி கடைப்பிடிப்பது நல்லது. அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படி அமையும் போது
மற்றும் அவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன சார்? இப்போ இந்த 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 சனி பயிற்சியோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா மகராசி தான். அவங்களுக்கு தான் 7.5 ஏழரை உடப்போகுது. ஓகே. ஆக்சுவலாக அவங்க தான் பெரிய விடிவு காலமாக இருக்கும். தேவையில்லாத இடத்துல போய் சிக்கியோ இல்லை பணத்தை கொடுத்தோ இல்லை படம் எடுக்க வந்தோ இல்லை வந்து தொழிலை போட்டோ இல்லை வந்து ஒரு பெரிய நகைகள் மீது போட்டோ கன்ஃபார்மாக ஜெயிக்கும்னு நம்பி கட்டடத்தில் போட்டு இல்லை பணத்தை எங்கேயாவது போய் லாக் பண்ணி இந்த 7 வருஷமாக போராடி வைப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 7 வருஷமாகவே போராடி வைப்பாங்க. ஆனால் வருமானம் பக்கம் வந்துட்டே இருக்குங்க, சமாளிப்பாங்க. ஆனால் முதலே ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அது திணறுவாங்க. இது வந்து இதில் ஓப்பன் ஆகும். பேர்பட்ட அவங்க இன்னும் வெளியிலலாம் நம்ம வெளியில் சொல்கிறதில்ல. சூப்பர் ஸ்டார் அவருக்கே 7.5 நடக்குது. ஆனால் பல கோடி சம்பாதிச்சேன்னு இதுதான் வெளியில் நேம் இருக்கும். உள்ளுக்குள்ளே அவரோட மன குமர்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதுலையா எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் லாக் ஆகிருக்கும். என்னோட கணக்கு பிரகாரம் இப்படி வெளியிலே வராமல் கூட இருக்கலாம். அவரா வாய் திறந்து சொன்னாலோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்க வாய் திறந்து சொன்னாதான் இது வெளியில் தெரியும். அப்படி எங்கேயாவது இடத்துலையும் கூட பணம் லாக் பண்ணியிருக்கலாம், கொடுத்து வைக்கும். லாக் இடத்துல போய் அவையே சிக்க வச்சிருப்பார். இது உண்மைன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல இந்த இதுக்கப்புறம் உடஞ்சி வெளியில வருவார். அந்த பணம் ரிலீஸ் ஆயிடும், இல்ல அந்த சொத்து ரிலீஸ் ஆகும். சொத்துனா வெளியில் தெரிஞ்சுக்கும், பணம் தான் வெளியில் தெரியாம இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கணும், தப்பிச்சு வைப்பார். இப்ப தப்பிச்சுடுவார். இந்த 5 போன உடனே இந்த 7.5 விட்டோன்னு கண்டிப்பாக வேலை செய்யும். இதுலேருந்து தப்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகராசி. உத்திராட நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம். அவிட்டம் 1ஆம் பாதம் வரைக்கும் தான். 2ஆம் பாதம்னா கும்பம். இந்த 3 பேருமே வந்து 3 விதமான சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் இந்த 3 விதமான நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரங்கள்ல மலை மேல போய் ஒரு சூரிய பகவானை கும்பிடுவது, அது சிவன் கோயிலுக்கு போய் நின்று கும்பிடுவது நல்லது. சந்திரன் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா அதே திருவண்ணாமலைக்கு போகலாம். இவங்க வந்து திருப்பதி கோயில போய் சாமி கும்பிட்டு வருவது நல்லது. அவிட்டம் முருகனை பார்த்து கும்பிடுவது நல்லது. இல்லை ஒரு சிங்கம் வச்ச சாமியை கும்பிடுவது நல்லது. இனி வர காலகட்டம் அவங்களுக்கு 7.5 இன்னும் 30 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால இனி 30 வருஷம் கழிச்சு வரக்கூடியனால அவங்களுக்கு 30 வருஷம் இந்த 7.5 பிரச்சனை இருக்காது. ஆனா அஷ்டம சனி அதெல்லாம் வரும். இந்த 7.5 பெருசா பாதிக்காது. யாருக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்தா இருந்து தப்பிச்சாங்களோ, யாரெல்லாம் நுனி அளவுல தப்பிச்சாங்களோ அவங்கெல்லாம் இனி ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 7.5 தானே நடக்கும். 7.5 ஒரு உயிரை காப்பாற்றும். ஆனா 7.5 விட்டக்கப்புறம் தான் உயிர் எடுக்கும். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய, நமக்கு இனி ஒரு யோக காலம் வந்துடுச்சு, ஆஹா ஒவ்வொன்று அவங்க மைண்ட் செட் ஆகி வேகமா போவதோ இல்லை அதிபயங்கரமான விளைவுகளை சந்திப்பதோ இல்லை அதிபயங்கரமான பானங்களை உட்கொள்வதோ கூடாது. ஓகே. ஸோ இவங்களுக்கு பரிகார ஸ்தலம்னா என்ன ஸ்தலங்கள் வந்து சிறப்பாக இருக்கும்? சிவனை கும்பிடுவது நல்லது, திருவண்ணாமலைக்கு போவது நல்லது. உத்திராடமாக இருந்தால் ஒரு சிவன் கோயிலுக்கு மேலே மலை மேலே நின்று கும்பிடணும். திருப்பதிக்குன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க திருப்பதிக்கும் போய் கும்பிடணும். திருப்பதி மலை மேலே போய் நின்று கும்பிடணும். அது எந்த நாள் வேணாலும் போகலாம், தன் நட்சத்திர அன்னைக்கும் போகலாம், இல்லை நிலா பௌர்ணமி காலத்தில் போனால் இன்னும் நல்லது. அவிட்ட நட்சத்திரம்னா சிங்கம் வச்ச சாமி கும்பிடணும். ஓகே சார், அடுத்தபடியாக கும்பராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது மற்றும் அவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன சார்? இப்போ ஜென்மத்தில் இருக்குது. ஜென்மத்திலேருந்து மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்போ மீனத்துக்கு போகுது, 2ஆம் இடத்துக்கு போகுது.
வாக்கு சுத்தமாக இருக்கணும். ம் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க நான் சொல்கிற கேளுன்னு கேட்கக்கூடிய ஆள். 7.5 நடக்கிறதுனால சொல்லால் யாரையும் காயப்படுத்தாமையோ, ஓகே சொன்ன வார்த்தையை காப்பாற்றாம ஏமாற்றி பொய் சொல்லியோ, இல்லை பண்ணிடலாம் அது வந்துடும் இது வந்துடும் கனவு கண்டு ஏமாற்றி பணம் வாங்கினாலோ, இல்லை அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை அடுத்தவங்களோட சொத்தை அழிக்கணும்னு நினச்சாலோ, அடுத்தவங்க பொருளை அழிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை இனி நாம தான் அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இவங்க செஞ்ச தப்புனால அவங்கள சஃபர் ஆவாங்க. அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவங்க, அடிப்படை ரொம்ப கீழே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு சுத்தம், இல்லை வார்த்தைகளை ஒரு ஆளை சொல்லால் கடுமையான சொல்லி இப்போ நிறைய இடத்துல சண்டை எப்படி வருதுன்னா, வார்த்தை முத்தினால வார்த்தை விட்டுட்டானுக்காக தான் அவன் நான் கொன்னேன், அவனை நான் வெட்டினேன், இல்லை அவனை ஒகை பார்த்தேன், அவன் மூஞ்சியில் ஊற்றுனேன், இப்படி ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி. சனி அவ்வளோ கொடுவுக்காக 2ஆம் இடத்துல போய் வாக்குஸ்தானத்தில் போய் கை வைக்கலாம். குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும். பொண்டாட்டி மனைவி மனக்குள்ள சிக்கல் ஏற்படும். தாய் மகனுக்கு, இல்லை தாய் மகளுக்கு, தாய் தந்தைக்கு, யாரெல்லாம் கும்பத்தில் சார்ந்து இருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வார்த்தையை உபயோகிப்பது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக உபயோகிக்கணும். குரு 5ஆம் இடத்துக்கு போவைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு ஜென்மத்துக்கு வந்ததுன்னா இன்னும் அவங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். 7.5 விட வைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வேணும். ஜாக்கிரதைனா எல்லா விஷயத்துலையுமே, தொழிலாக இருந்தாலும், இல்லை பணம் கொடுக்கறதுனாலும், நகை தங்க நகை, இல்லை யாருக்கு சும்மா போய் நின்னேன், நான் தப்பே பண்ண கிடையாது, அவன் தான் தப்பு பண்ணான், என்னை வர சொன்னா நான் வந்தேன், ஃபோனில் வீணாக இன்னொரு மேலே அவாண்டமான அவங்ககிட்டயே சாப்பிட்டு அவனை பற்றியே தப்பாக பேசுறது, அதெல்லாம் ஆதாரமாக மாறும். அப்போ நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார், இதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் யார் தெரியுமான்னா அங்கே போய் சிக்க போகான்னு அர்த்தம். அது அந்த வார்த்தைகளே யூஸ் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் அதிகார தோரணையோட சம்மந்தப்பட்ட ஆட்களோட இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேயாவது வாய் கொடுத்தோ இல்லை தப்பான செயல் பண்ணியோ மாட்டிக்குவாங்க. இதனால் மற்ற அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். சனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவிட்டம், புரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காக மட்டும் கொஞ்சம் பசு போல இருப்பான், தப்பே பண்ண மாட்டான், பழி ஏற்றுக்குவான், செய்யாத தப்பை ஏற்றுக்குவான். புரட்டாதியெல்லாம் ஒரு கை பார்க்கும், உன்னை உண்டு இல்லைன்னு நான் பண்ணுறேன், உன்னை ஒரு நாளாவது ஸ்டேஷனில் ஏற்றலை, நான் யார் தெரியுமா பொண்ணே சொல்லுவேன். ரோட்டில் போல இப்போலாம் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கும் பீப்புளுக்கும் இதெல்லாம் ஜாக்கிரதையாக வாய் விடணும். எல்லாம் விடுறாங்க, எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது, பண்ணால் இவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ வக்கீலாக இருக்கவங்க இவங்க எல்லாமே ரொம்ப இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த கருப்பு சட்டை கேஸ் எல்லாம் அவ்வளோக்கா நிற்காது. வாக்கு சுத்தமாக இருக்காது. இவங்க சொன்னப்பதான் கிளைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 10 தடவை இல்லை 100 தடவை விசாரிச்சு கண்ணால் பார்த்தக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணணும். கும்பராசிக்காரங்க ஒருத்தன் சொன்னா அவன் சொன்னானே அதை அப்படியே போய் ஒப்பிக்க கூடாது. உண்மை என்னன்னு ஒரு தடவை பார்க்கணும். அவன் நம்பிக்கையானவன் தான் இருப்பான். நீங்க கண்ணால் ஒரு தடவை பார்த்துட்டு போலீஸ் அதிகாரமாக இருக்கக்கூடிய ஆட்களும் அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய ஆட்களும் ஆணை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தன் சொன்னானுக்காக அப்படியே அதை பார்க்காம கூட கையெழுத்து போடுவதோ, படிக்காம கையெழுத்து போடுவதோ, சாட்சி கையெழுத்து என்னன்னு பார்க்காம பண்ணுவதோ இதெல்லாம் கும்பராசிக்கு ஆகாது. கும்பராசிக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன? சிவனை கட்டி பிடிச்சு சிவனே கதின்னு கிடக்கணும். திருவண்ணாமலையோ சதுவை மலையோ இல்லை பருவத மலையோ ஏக கற்றுக்கணும். கொஞ்சம் குண்டாக வைப்பாங்க இந்த ராசிக்காரங்கள, நடக்காமல் பார்க்கணும், பார்த்துக்குவாங்க.
அப்படி இல்லாமல் நடக்க கற்றுக்கணும். ஓகே. நோயும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங்கி, இந்த மூச்சுத்திணறல், ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை லங்ஸில் நீர் கூத்தல், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. 7 நடக்குது, போயிட்டு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு தப்பிக்கக்கூடிய காலமாகும். இதெல்லாமே கும்பத்துக்கு கொஞ்சம் இன்னும் டைம் சரியில்லை. இன்னும் ஒரு 2 வருடம் போனால் தான் கொஞ்சம் நல்லது, இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும். ஓகே சார். இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது அண்ட் அவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன? கடைசி ராசி 7. 7 ஆரம்பிக்கும் முன்னாடியே நம்ம சொன்னோம் 7ல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. இப்போ இந்த 1.5 மாதம் ஜாக்கிரதையாகணும். அதாவது மார்ச் 29 மே அந்த ராகு மாக வைக்கு, சனியும் ராகும் மீனம் வீட்டிலே உட்காந்து இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, டிப்ரெஷன் ஆகிட்டேன், சூசைட் பண்ணிக்கலான்னு எண்ணம் வருது, இல்லை எங்காவது ஓடிடலாம் வருது, சொல்லாமல் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்ததுன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு நல்ல ஜாதகத்தை பார்க்கணும், என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்க்கணும். இவங்க அமைதியாக தியானம் பண்ணுவது நல்லது. ஓகே. ரொம்ப தியானம் பண்ணலாம், இல்லை நல்லா நடக்கலாம், தேவ சிந்தை நடக்கலாம், இல்லை வெகு நேரம் நடக்கணும். வெகு காலம் 2.5 வருஷம் என்னையா பண்ண, சாப்பிட்டேன், சாப்பாட்டு அளவும் கூட கம்மி பண்ணிக்கணும். ஒரு பிடி வந்ததுலேருந்து ஒரு பிடி தனியாக எடுத்து வச்சோணும், அது கூட நோயாயிடும். அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் மே வரைக்கும். மேக்கப்புறம் ராகு ஆகிடுவேன், சனி மட்டும்தான் வைப்பார், கொஞ்சம் கம்மியாகும். இந்த 1 நாள் போதுங்க ஒரு ஆளுக்கு, நிலைமையே மாறிடுச்சு, ஒரு நாள் போதும். 1.5 மாதம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே சார். இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன? 7 பிடிக்கிறதுனால இவங்க என்னன்னு செய்யணும். 1 பௌர்ணமி காலகட்டத்தில் திருப்பதி கோயில், பெருமாள் கோயில், இது மாதிரி துர்க்கை கோயில் இங்கெல்லாம் போகணும். அமாவாசை காலகட்டம் இல்லை இந்த மாதிரி ஒரு மகா சிவராத்திரி, பிரதோஷம், இந்த மாதிரி காலம் வந்ததுன்னா கம்பல்சரி சிவனையும் போய் கும்பிடணும். எங்கெல்லாம் ஊருக்கு ஒரு சிவன் கோயில் வச்சிருக்கான், அவங்கவுங்க ஊருக்குன்னு ஒரு கோயில் வச்சிருக்கான், அந்த கோயிலை ஒரு சின்ன விளக்கு பற்ற வச்சு கும்பிட்டு வரணும். மாதத்துக்கு ஒரு முறை எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து போய் இதுக்குன்னு ட்ராவல் ஆகி போகணும். போய் சுற்றிட்டு, இப்போ திருவண்ணாமலையில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நினைப்போம் என்ன கிஃப்ட் பார்த்தியா அங்கே இருக்கவங்க, இன்னும் ஒரு தடவையும் கூட சுத்தாத மலை சுத்தாத ஆள் இருக்காங்க. நான் கேட்டிருக்கேன், ஷாக் ஆயிட்டேன். பழனி மலை கீழே நான் ஒரு நாள் கூட மேலே போனதில்லை, ஊரே பார்த்தாங்க நான் போக மாட்டேனே அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. மருதமலைக்கு கீழே சொன்னவங்களை கேட்டிருக்கேன், திருச்செந்தூருக்குள்ள சொன்னவங்களை கேட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த திருச்செந்தூருக்காக பழனிக்கு வரணும், பழனிக்காக திருச்செந்தூருக்கு போகணும், மருதமலைக்காக இன்னொரு பழனிக்கு போகலாம், இல்லை திருச்செந்தூருக்கு போகலாம். இப்படி இடம் மாறி கும்பிடணும் அந்த ஊருக்காக. இப்போ திருப்பதியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரலாம், திருவண்ணாமலைக்காக திருப்பதிக்கு போகலாம். இப்படி இடம் மாறி கும்பிடும்போது சேரன், சோழ, பாண்டியன் இவங்க மீனை இருக்கிறதுனால பாண்டிய நாட்டுக்கு அவசியம் போகணும். பாண்டிய நாடு இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு மேப்பில் போய் கண்டுபிடிச்சு, அந்த பாண்டிய நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு போகணும். பாண்டிய நாட்டில் போய் இருக்கக்கூடிய சிவன் கோயிலெல்லாம் கும்பிடணும். தஞ்சாவூர் கோயிலுக்கு போனாவே பயங்கர கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் கும்பிட்டு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இந்த மீனராசிக்காங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் கும்பிடலாம். பெரிய நந்தி, பெரிய சிவன், அதிபயங்கரமான சிவன், இமயமலை, ரிஷிகேஷ், இப்படி கடல் கடந்து அது தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ தண்ணி மேல இருக்கக்கூடிய சிவன்,
நந்தி தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய சிவன், ஓகே, தண்ணி ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில் தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே ஒரு விளக்கு பற்ற வச்சு கும்பிட்டு வரணும். ஒரு தடவை இல்லை, 2.5 வருஷம் கும்பிட்டு தான் ஆகணும். இந்த 2.5 வருஷம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த 2.5 வருஷமும் இதே சூழல் தான் சொல்ல முடியும். அதனால் இவங்க இப்போயே பழகிக்கணும். ஓகே, 7.5 வந்து படுத்தும் கொள்ளாது. ஓகே. ஸோ இந்த சனி பயிற்சியில் 12 ராசிகளுக்கான பலன்கள், ஸோ அவங்க போய் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்னென்ன, அங்கே என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக எங்களுக்காக இந்த நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.